நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏஐ பற்றி மட்டும் பேசுறதுக்கு மட்டும்தாங்க. இதில் ஏஐ அண்ட் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், அது இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் சரி என்ன மாதிரி ஒரு பாதையில் கொண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இதெல்லாம் பேச போகிறோங்க. ஃபர்ஸ்ட் மோகன்தாஸ் பாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் யாருன்னா முன்னாள் இன்ஃபோசிஸ் சிஇஓ. இவர் இந்தியன் குளோபல் இன்வெஸ்டர் கனெக்ட் அப்படிங்கிறதுல பேசினார். ஸோ அவர் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்க டாப் 10 கம்பெனிஸ் ஏஐல அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலை, பட் மற்ற நாடுகளில் இருக்க கம்பெனிஸ் மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள் ஏஐல போதுமான அளவுக்கு இன்வெஸ்டே பண்ணலை. வெளிநாடு நிறுவனங்கள்லேருந்து காம்படிட்டிவ் எஜ்ஜை நம்ம இழக்கிற மாதிரி இருக்கிறோம். ஸோ ஒரு அவேர்னஸாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்என்டி செலவு பிரச்சனை இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா கவர்மெண்ட் ஆர்என்டிக்கு ஜிடிபியில் 0.7 மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. இது மற்ற ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாரு, ஜிடிபியில் 3 to 4% இதை உயர்த்தணும் அப்படிங்கிறாரு. அண்ட் ப்ரைவேட் செக்டாரும் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இந்த ஆர்என்டியில் நிறைய செலவு பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 வகையான ஏஐ இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ஏஐ, இன்னொன்று வெர்டிக்கல் ஏஐ. ஹரிசாண்டல் ஏஐனா பொதுவான ஏஐங்க. அதில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினி இந்த மாதிரி. இது வெர்டிக்கல் ஏஐனா ஒரு பர்டிகுலர் துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்காக ஆன்சர் பண்ணுறது. ஹெல்த் கேராக இருக்கட்டும், இல்லை லீகல், அக்ரிகல்ச்சர், இதுக்கான ஏஐ. அவர் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கிற நீங்கள் கிளாடாக இருக்கலாம், சாட் ஜிபிடி போட்டி போட முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கல் ஏஐ பக்கம் போகலாம். ஏன்னா அங்கே தான் இந்தியாவுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்குது. அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை கெமிஸ்ட்ரியில் இருக்கட்டும், இல்லை மெடிக்கலில் இருக்கட்டும், இந்த மாதிரி பர்டிகுலர் துறையை சூஸ் பண்ணி அதில் ஏஐல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், இந்தியாவோட விஷன் படி $2,000 பில்லியன் நம்ம ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அடுத்த 4 to 5 இயர்ஸில் 40 to 50 பில்லியன் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம முதலில் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்னா இந்தியாவில் ஏஐ பேப்பரில் மட்டும்தான் இருக்குமே தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ இல்லை டெவலப்மெண்ட்லையோ எதுலையுமே இருக்காது அப்படின்னு அவர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருங்க. இது ஒரு முக்கியமான வார்னிங். இந்த வார்னிங் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு செயல்பட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி அண்ட் கிளாட் ஏஐ. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குமே பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்குங்க. அது என்ன மாதிரி போர், ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஓப்பன் ஏஐ எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான பீப்புள் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாம் ஆல்ட்மேன், அதோட சிஇஓ, எலான் மஸ்க், ஜார்ஜ் ப்ரூக்மேன், ஐலியா சஸ்ட்கேவர் அண்ட் டேரியோ அமோடி அண்ட் டேனியலா அமோடி. எப்படின்னா ஒரு நான் ப்ராஃபிட் நிறுவனமாக இது தொடர்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏஐ ஒரு நிறுவனமாக தனியாக யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இது. அண்ட் இது எலான் மஸ்க் 2018 வெளியே போயிட்டாரு. எதுக்கு சொன்னாருன்னா, நான் ஒரு ஏஐ கிரியேட் பண்ண போறேன் டெஸ்லாக்கு, அதனால கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்ட்டு ஓப்பன் ஏஐல இருந்து. அண்ட் ஓப்பன் ஏஐ ஓப்பன் ஏஐ டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கு, ஏன் டைரக்ஷன் வேற மாதிரி இருக்குன்னு ஒரு கருத்து சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. அவருக்கும் சாம் ஆல்ட்மேனுக்கும் ஒரு பிரச்சனை போட்டுருந்துச்சு, யாரு பவர் அதிகமாக வைக்கிறதுன்ட்டு. தேவையில்லை அப்படின்ட்டு எலான் மஸ்க் வெளியே போயிட்டாருங்க. அவர் சொல்லிட்டு போனது ஓப்பன் ஏஐ போதுமான வேகத்தில் போகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ஏன்னு தொடர்ந்து, அதாவது க்ரூக்கே தொடங்கி அவர் தனியாக ஆப்ரேட் பண்ணிருக்காரு. இவர் 2008 வெளியே போனார். அப்புறம் 2021 என்ன ஆச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வந்துச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரியோ அமோடே, அதுக்கப்புறம் இந்த சாம் ஆல்ட்மேன். ஸோ ஓப்பன் ஏஐயோட திசை ஸ்பீடாக விரைவாக லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஓப்பன் ஏஐ சொன்னாங்க. ஆனால் அந்த டேரியோ என்ன சொன்னாருன்னா, இல்லை சேஃப்டி தான் முக்கியம், ஸோ முதல்ல சேஃப்டியை பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் கமர்ஷியல் சக்ஸஸ் தான் முக்கியம் அப்படின்னு ஓப்பன் ஏஐ சொல்லிச்சு. இவருன்னு சொன்னால் ஏஐ ரிஸ்க் மிட்டிகேஷன் தான் முக்கியம் அப்படின்னாரு. அப்புறம் மைக்ரோசாஃப்டோட $1 பில்லியன் டீல் போட்டாங்க 2019. அவர் ப்ராஃபிட் ட்ரிவன் டைரக்ஷன் தவறாக இருக்குது, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இவர் டேரியோ கருத்து சொன்னார். அப்புறம் ஹரிசாண்டல் மாஸ் ப்ராடக்ட் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ஃபுல்லாக கண்ட்ரோலாக டிப்ளை பண்ணணும், இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததுனால 2021 ஜனவரியில் டேரியோ அமோடே, அப்புறம் டேனியலா அமோடே அவரோட தங்கச்சி, அது போக ஒரு 7 சீனியர் ரிசர்ச் ஓப்பன் ஏஐல இருக்கிறவங்க சேர்ந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் ஆந்த்ரோபிக் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குங்க. ஆந்த்ரோபிக் அவங்களோட கொள்கை என்னன்னு சொல்றாங்கன்னா, நாங்கள் பாரம்பரிய ஏஐ ட்ரைனிங் இல்லாமல் ஹியூமன் ஃபீட்பேக் கொடுக்க ஏஐ கற்றுக்கிற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தானே சரிபார்த்து கொள்ளுகிற மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ண போகிறோம். ஹியூமன் ஓவர் செட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதிக சேஃப்டியாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஏஐ பில்ட் பண்ணுறதா எங்களோட அல்டிமேட் ஏஐ அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2022 என்ன ஆச்சுன்னா, ஆந்த்ரோபிக் கிளாட் ஏர்லிவேஷன் உருவாக்கிட்டாங்க. அண்ட் அதை இன்டர்னல் டெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதை சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறாங்க 2022 அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு. வந்ததுமே சாம் ஆல்ட்மேன் பேனிக் ஆயிட்டு ஓப்பன் ஏஐ அப்பதான் சாட் ஜிபிடி 4 ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டு ஃபாஸ்ட் ட்ராக்ல அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. 2 வாரத்தில் நவம்பர் 30, 2022 ChatGPT லான்ச் ஆயிடுச்சுங்க. லான்ச் ஆனதாங்க 5 நாளில் 1 மில்லியன் யூசர்ஸ், 2 மந்த்ஸில் 100 மில்லியன் யூசர். வரலாற்றில் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கன்சியூமர் டவுன்லோட் பண்ணதில்லை. அப்படி பண்ணி பயங்கரம் வளர்ந்துச்சுங்க. ChatGPT வரலன்னா ஆந்த்ரோபிக் தான் சாட் பாட்டு முதல்ல வந்திருக்கும். லேண்ட்ஸ்கேப்பே வேற மாதிரி திரும்பி இருக்கும் இன்னைக்கு. ஸோ ஃபார் அவங்களோட வேல்யூவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 பில்லியன், ஐபிஓ வந்து 1 ட்ரில்லியன் டார்கெட் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஆந்த்ரோபிக். ஸோ இப்போ சோஃபார் அவங்களோட வேல்யூவேஷன் 60 to 70 பில்லியன் வச்சிருக்காங்க. இதுதான் அவங்க ரெண்டோட வேல்யூவேஷன் இப்போதைக்குங்க. ஸோ அவங்களோட கார்பரேட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா, ஓப்பன்ஏஐ வந்து மைக்ரோசாஃப்ட் 13 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்பிளும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம் ஆல்ட்மன் வந்து ஓப்பன்ஏஐ வந்து சிஇஓவாக இருக்காரு. ஸோ ஆந்த்ரோபிக் வந்து கூகுள் 2 பில்லியன் ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அமேசான் 8 பில்லியன் ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைரோ அண்ட் டேனியல் அமோடி இந்த 2 பேருமே அதோட சிஇஓவாக இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மோதல் போட்டிருக்கேன். எதை பற்றினா ஏஐ பற்றி தான். இந்த 2 பேரோட நோக்கமும் ஏஐல டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றான்னா, மூவ் ஃபாஸ்ட் பிரேக் திங்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் பண்ணுறாரு. பட் டேனியல் அமோட என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாரு. ஸோ ரெண்டு பேருமே தனித்துவமான ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஏஐ வந்து அணுகுறாங்க. நவம்பர் 2023 சாம் ஆல்ட்மனை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க ஓப்பன் ஏஐ. என்ன பண்ணாங்கன்னா, நவம்பர் 17, 2023 வெள்ளிக்கிழமை நைட்டு ஓப்பன் ஏஐ போர்டு வந்து சாம் ஆல்ட்மனை ஃபயர் பண்ணிட்டு, அவர் வந்து எங்களோட கன்சிஸ்டன்சி கேண்டிடேட் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபயர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து சாட்டர்டே சண்டே. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட சத்யநாளா வந்து அவர் சாம் ஆல்ட்மனை மைக்ரோசாஃப்ட் வந்து இதுன்னு கூப்பிட்டாரு. அப்புறம் ஓப்பன் ஏஐ எம்ப்ளாயி ஒரு 700 ப்ளஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அல்டிமேட் வரலாம், நாங்களும் அவருக்கு வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ மண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அல்டிமேட் வந்து நேராக போர்டுக்குள்ளே பேசி மறுபடியும் அவர் வந்து போர்டுக்குள்ளே வந்துட்டாரு. அண்ட் வெனஸ்டே சாம் ஆல்ட்மன் வந்து மறுபடியும் சிஓ வந்துட்டாருங்க. ஸோ ஓல்டு போர்டு மெம்பராக வெளியே போயிட்டு நியூ போர்டு மெம்பர் வந்து உள்ள வந்துட்டாங்க. இது ஒரு ஆந்த்ரோபிக் ஒரு பெரிய ப்ளஸ் நியூஸ். ஏன்னா ஓப்பன் ஏஐல வந்து இன்டர்னல் கிரைசிஸ் இருக்கு. பட் ஆந்த்ரோபிக்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு கிரெடிபிலிட்டியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குங்க. ஸோ ஏஐ சேஃப்டி வந்து மிக முக்கியமான ஒரு போர்க்களமாக மாறிட்டு இருக்குங்க. மே 2026 ஓப்பன் ஏஐ வந்து முதல்ல ஐபிஓ செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ஜூன் 1 ஆந்த்ரோபிக் வந்து நாங்களும் பண்ண போகிறோம் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. இந்த 2 கம்பெனிக்கும் ஏன் இவ்வளோ பெரிய முக்கியமாக இது வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் காம்படிஷனுங்க. யார் ஃபர்ஸ்ட் வர போகிறான்னு தெரியல. நேரட்டிவ் கண்ட்ரோல், யார் முதல்ல ஏஐ டிஃபைன் பண்ணுறா, என்ன பண்ண போகிறோம், யார் டிஃபைன் பண்ண போகிறோம்னா, யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் அவங்க டிஃபைன் பண்ண போகிறாங்க. அப்புறம் குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து இந்த 2 கம்பெனி முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங், அப்புறம் யார் வந்து அதிக லாங்காக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது அங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது நம்ம ஒன்று தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி 2 கம்பெனி பயங்கரமாக வார் போயிட்டு இருந்தால் கூட ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு முக்கியமான கேள்வி தாங்க இருக்கு. இது வந்து வெறும் பிஸ்னஸ் வந்து ஏஐக்கான சண்டை இல்லை, ஹியூமனோட நெக்ஸ்ட் திங் யார் கையில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான சண்டை தான் இது. பார்க்கலாம் இந்த 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்க, இல்லை புதுசாக யாராவது இன்னொரு பிளேயர் வர போறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்கான நியூஸை நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஓப்பன் ஏஐக்கும் கிளாடுக்கு நடந்த பிரச்சனையை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகுது இன்னொரு பிரச்சனை. இந்த ஓப்பன் ஏஐ கிளாடுக்கு சைனாலேருந்து ஒரு பிரச்சனை வருது. அதை நம்ம பார்க்க போறாங்க. ஏஐ பிரைஸ் வார் அப்படிங்கிறதா இது. ஸோ ஓப்பன் ஏஐ ஆந்த்ரோபிக்கு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எல்லாம் நம்ம டீப்சீக் தான். ஸோ சைனீஸ் ஏஐ மாடலுக்கும் ஓப்பன் சோர்ஸ் மாடலுக்கும் பயங்கரமான பிரைஸ் வார் போயிட்டு இருக்குங்க. ஸோ டீப்சீக் என்ன பண்ணாங்கன்னா, டீப்சீக் யூசேஜ் ஏப்ரல் வந்து 1% இருந்துச்சு, மேலே 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் டோக்கன் யூசேஜ் வந்து க்ளோஸ் சோர்ஸ் விட 4 மடங்கு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 500+ ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ்க்கு மாறிட்டாங்க. அக்டோபர் 25 2026 பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஏஐக்கு மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்த்ரோபிக் வந்து ஃபேபிள் 5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட டோக்கன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் டீப்சீக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேபிள் 5 50 மடங்கு விலை கம்மி. அப்புறம் ஓப்பன் ஏஐ வந்து ChatGPT விட்டுருக்காங்க. அதுவும் இருக்கல அதிகமான ப்ரைஸ் அவங்க தான் விட்டுருக்குதுல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, டீப்சீக் நோக்கி போயிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய கம்பெனி எப்படி போகிறாங்க அப்படின்னா, கிளாட்லேருந்து டீப்சீக் வந்து 90% ஒர்க் லோடு வந்து மாறிட்டு இருக்குங்க. கிளாட்லேருந்து டீப்சீக் போகுது. டீப்சீக் வந்து இந்த இமெயில் ட்ரைலேஜுக்கு சோனட் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து 10 மடங்கு விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏஐ அசிஸ்டன்ட் ஒர்க் காஸ்ட் வந்து சில நிறுவனங்களில் 95% வரைக்கும் ஒர்க்கு வந்து காஸ்ட் குறைஞ்சிருக்கு டீப்சீக் போனதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைப்ரிட் ஏஐ ஸ்ட்ராட்டஜி வந்து திங்க் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ சிம்பிள் டாஸ்க்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சீப் மாடல் அதாவது டீப்சீக் ஜிஎல்எம் மாதிரி போறாங்க. காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்க, ப்ரீமியம் மாடல் ChatGPT கிளாட் போறாங்க. ஸோ கொலம்பியா யூனிவர்சிட்டியே இதை பத்தி ஒரு இது சொல்லியிருக்காங்க. யூ டோன்ட் நீட் ஏ மாடல் தட் நோ குவாண்டம்
கிராவிட்டி. ஸோ சின்ன சின்ன இப்போ ஒரு இமெயில் கம்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சதுக்கோ நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் ஏன் ஆந்திரபிக்கு இதில் ஆபத்து வருதுன்னா ஆமாம். ஏன்னா ரெண்டுமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஓப்பன் ஏயோட சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் வந்து சடன்லி பிகம் ஏ ஹியூஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரைஸ் வாரில் வந்து இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஏஐ வந்து டிராஸ்டிக்காக ப்ரைஸ் கட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால காம்படிட்டிவ் சமாளிக்க முடியல. இந்த ரெண்டுக்குமே சீப்பர் மாடலை வழங்குறது தான் நம்மளோட டீப்சிக்கோட வேலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 to 6 months வந்து ஓப்பன் சோர்ஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான யூஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ரேட் ஹை அப்படின்னு சொல்றாங்க. சைனீஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 ஃபேமஸான மாடல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அலிபாபா, டீப்சிக், ஜேலம். இந்த 3மே இப்போ வந்து பிஸ்னஸ்ல வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸும் சைனீஸ் மாடல் ரெண்டுமே சேர்த்து இந்த கிளாடாக இருக்கட்டும் இல்லை ஓப்பன் ஏஐக்கு வந்து பயங்கரமாக ஒரு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்குங்க. ஸோ ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் கிளாடும் ஓப்பனியாக சண்டை போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீப்சிக்கு இந்த சைனீஸ் வழியா வந்து அவங்க வந்து நீங்கள் என்ன ரேட் எவ்வளோ வச்சிருக்கீங்க, நான் என்ன பண்ணுறோம் பாருங்க, அவங்க ஒரு வழியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காம்படிஷன்லாம் போயிட்டு இருக்குங்க. பார்ப்போம், இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்தால் அந்த கம்பெனிக்கெலாம். இப்போ சில ஸ்டாக்ஸ் நியூஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது டிசிஎஸ் ஆந்திரபிக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கிளாடி ஆக்சஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து June 11, 2026 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ டிசிஎஸ்ல கிட்டத்தட்ட 50,000 எம்ப்ளாய் வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்கெல்லாம் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், லீகல், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இது எல்லாத்துக்குமே கிளாடி யூஸ் பண்ண போகிறாங்க. அது மாதிரி இயர்லி ஆக்சஸும் நிறைய கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஜாயின் டு மார்க்கெட், அதாவது ஃபினான்சியல் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ், லைஃப் சயின்ஸ், ஹெல்த் கேர், ஏவியேஷன், டெலிகாம், மெடிக்கல் டெக்னாலஜி இது எல்லாமே அவங்க வந்து இனோவேட்டிவாக இவங்க ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஏஐ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், கிளாடி ஏஐ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ இதை வந்து பைலட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறாங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த ப்ராஜெக்ட் வந்து தடுமாறும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏஐ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், முக்கியமாக ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த் கேர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேரியோ எலமெண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து இந்தியா வந்து ஆந்திரபிரிக் கூட செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது, நாங்கள் ரொம்ப ஹாப்பி, இந்த மாதிரி நிறைய கம்பெனி கூட டைப் வைக்க நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிசின்னு அயான் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அதாவது 75 million ஆனுவல் அசஸ்மெண்ட் வைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 யூனிவர்சிட்டியில் வச்சிருக்காங்க. கிளாட் மாடலில் ஹை இம்பாக்ட் லேர்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் வைக்கிறாங்க. ஏஐ சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் உருவாக்குறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசிஎஸ் அயான் பார்ட்னர்ஷிப் தான் பார்க்கணும். ஆக்சுவலி டிசிஎஸ் அயான் பார்ட்னர்ஷிப் தான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இனிமேல் ஏஐ எக்ஸாமும் அவங்க பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல இதாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவதார்.ஏ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, வாரியா அதோட பேர். இது வந்து ஒரு வீடியோ மாடல் லான்ச்சிங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீச்சர் மாடல் தான். ஒரு ஸ்டூடெண்டாக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ கொடுக்கும், அதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்தியாவோட கல்ச்சர், ஃபெஸ்டிவல், அப்புறம் கம்யூனிட்டிஸ், ஃபுட்டு, கிளாத்து, பப்ளிக் ஸ்பேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் கல்ச்சர் ரிச் விஷுவலை வந்து அவுட்புட் அவங்களுக்கு கொடுக்க போகிறதுங்க. ஸோ இது ஒரு ஜெனரலைஸ்டு ஐடியா. ஸோ இந்தியாவுக்கானதாக இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஸ்எம்இக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸுக்கு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து ஆட் அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவர் கவர்மெண்டோட இன்ஃபோ வீடியோக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன அவதார்.ஏன்னு வச்சு அவங்க இது ஒன்று கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஈவைன்னு ஒரு கம்பெனி இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அப்படின்னு. அவங்க ஒரு குளோபல் டெலிவரி சர்வீஸ் பார்ட் வந்து பெங்களூரில் EY.A அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர் ஆஃப் ரீ இமேஜினேஷன், இந்தியாவோட முதல் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சென்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஏஐ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அனுபவத்தை காட்டுறதுக்கு இன்னொரு சென்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் டு எக்ஸிக்யூஷன், ஏஐ பிஸ்னஸ் வந்து எப்படி இம்பாக்டாக மாறுது அப்படின்னு லீடர்களுக்கு வந்து இது வந்து சொல்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ EI வந்து குளோபலா ஏஐ கூட 1.4 பில்லியன் வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் EY GDS இந்தியாவில் வந்து 75,000 பேர் இருக்காங்க, மொத்தமாக 90,000 பேர் இருக்காங்க. ஏ ஏஜென்ட் டார்கெட் வந்து 2028 1 லட்சம் ஏ ஏஜென்ட் வைக்க போறோம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 50,000 ஏஜென்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்றாங்க, ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணுறேன்னு சொல்றாங்க. ஸோ ஏ ஃபேக்டரி எங்கெல்லாம் இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு, அப்புறம் கலிஃபோர்னியாவும் வச்சிருக்காங்க. ஸோ இதனால ஹையரிங் பாதிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு போன வருஷம் மட்டும் 25,000 பேரை ஹையரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு ஹையரிங் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளவு பேரும் சொல்லலைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏஐ பிளஸ் ஹியூமன் கொலாபரேஷன் தான் இனிமேல். ஸோ ஏஐ தனியாக கிடையாது, ஹியூமன் தனியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம், இது ஒரு நல்ல கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து குளோபல் ஏஐ ஹோம் ரேஸில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜீரோ லேபர் ஹோம், அதுதான் அவங்களோட விஷன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டு வேலைக்கு வந்து ரோபோட்டை யூஸ் பண்ண போகிறோம், நீங்கள் உட்காந்துட்டு இருந்தே போதும், நீங்கள் விரும்புறதெல்லாம் அந்த ஏஐ செய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. கிளாய்டு ஹியூமனாய்டு ஹோம் ரோபோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது CES 2026 அறிமுகமாயிடுச்சு. வீட்டில் தனித்தனி நகரும் ஒரு ரோபோட்டுங்க. ஸோ நம்ம
ஹியூமனுக்கும் அப்ளிகேஷனுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்யுமா. 2030 இது கமர்ஷியல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி திங்க்யூ அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப் என்ன பண்ணால் ஏஐ பவர் ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 50,000+ டிவைசஸ் அதில் இருக்குது. நீங்கள் ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஹோம் உங்கள் வீடை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் வரப்போது. இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து எல்ஜியோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இந்தியா வேர்ல்டு நம்பர் 1 மார்க்கெட் வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எல்ஜி தான் ஏர் கண்டிஷன் நம்பர் 1 மார்க்கெட்டாக வேறு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 to 30% அப்ளிகேஷன் இந்தியாவில் யூஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே இந்த மாதிரி புதுசாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வாங்க தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் அதை அப்கிரேட் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அதை நோக்கி இந்தியா போக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கிரேட்டர் நோய்டா பூனே பிளான்ல வந்து குளோபல் ஏஐ ரோட் மேப்பில் வந்து அவங்க சேர்த்துருக்காங்க. அதில் நிறைய இனோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் வந்து ஃப்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் 5,000 கோடிக்கு புதிய பிளான்ட் வச்சு ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷன் பண்ண போகிறாங்க. அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ஏசி கம்ப்ரஸர்லாம் பண்ண போகிறாங்க. எல்லாமும் ஆரம்பிச்சு எப்படி வந்து முடிஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமாக இந்த இதில் 5 விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ரெகுலேஷன் வைஸ் இன்னோவேஷன். எப்படி ஏக்கும் கிளாட் ஏக்கும் இந்த இன்னோவேஷனும் ரெகுலேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னு பார்த்தோம். சேஃப்டி ஸ்பீட், அவங்க 2 பேருமே எப்படி சேஃப்டியும் ஸ்பீடையும் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ப்ரீமியம் விசஸ் சீப்பு. ஓப்பன் ஏஐ கிளாட்லாம் ப்ரீமியமாக இருக்காங்க. டீப் சீக் சீப்பாக வந்து எப்படி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்புறம் சேம் தான் யூஎஸ் சைனா கிட்ட எப்படி ஒரு ஏஐ வந்து வார் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கடைசியாக ஹியூமன் விசஸ் ஏஐ ரோல் எப்படி வந்து நிற்குது பாருங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஏஐ தாங்க. ஆஃபீஸ் போனாலும் ஏஐ தான், நீங்கள் ரோட்டில் போனாலும் ஏஐ தான், படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஐ தான், நம்ம கையிலேயே ஒரு ஏஐ இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் ஏஐ இருக்குது. ஏஐ வந்து கற்றுப்போம். அது கூட நம்ம வந்து வாழ பழகிப்போம். அப்போ ஒரு மொபைல் எப்படி நம்ம கூட வாழ பழகிட்டோமோ அதே மாதிரி ஃபியூச்சரில் ஏஐ நம்மளோட ஆறாம் விரலாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏஐ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் பண்ணது ரீசனே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். இது கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கண்டென்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. மேபி இதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் எனிவே ஃபைன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.